போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, என்னென்ன பிரிவுகளின் கீழ் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஏற்கனவே போதைப் பொருள் சப்ளை செய்த விவகாரம் தொடர்பாக பிரதீப் ஜான் ஆகிய இருவரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்திருந்தார்கள். இவர்கள் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் என்பவருக்கு சப்ளை செய்ததாக காவலில் எடுத்து விசாரிக்கும் போது கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்து பலரும் சிக்கியிருந்தனர். அந்த அடிப்படையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்தும் போதைப் பொருள் பயன்படுத்தியது, இவர்களிடமிருந்து பலமுறை வாங்கி பயன்படுத்தியது விசாரணையில் உறுதியானது. நேற்று அவரை காலை 10 மணியிலிருந்து விசாரிக்க ஆரம்பித்து 12 மணி நேரத்திற்கு மேல நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தி அது தொடர்பான ஆதாரங்கள், வாக்குமூலங்கள் என அனைத்தையும் திரட்டி அதே நேரத்தில் மருத்துவ ரீதியான பரிசோதனையும் மேற்கொண்டு நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதும் வாங்கியதும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து அவரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து நேற்று நள்ளிரவில் மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி 14 நாள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். முக்கியமாக இந்த வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவருக்கு என்னென்ன சட்டப்பிரிவுகளின் கீழ் அவருக்கு வழக்கு என்பது பாய்ந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது NDPS எனப்படும் நார்காட்டிக் ட்ரக்ஸ் சைக்கோதெரபிக் சஸ்பென்ஸ், அதாவது போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. NDPS Act 8C என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வைத்திருந்தாலோ விற்பனை செய்தாலோ பயன்படுத்தினாலோ அது அந்த சட்டப்பிரிவின் கீழ் அவருக்கு தண்டனைக்குள் வழங்க முடியும். அந்த அடிப்படையில் தான் ஸ்ரீகாந்த் மீது இந்த சட்டப்பிரிவு போடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் NDPS Act 22B என்ற சட்டப்பிரிவின் கீழ் மிக குறைந்த அளவிலான போதைப் பொருள் என்றாலும் சரி, அதே நேரத்தில் வணிக அளவிற்கு அதிக அளவில் வைத்திருந்தாலும் சரி, அதற்கு இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில கிராம்கள் கூட கையில் வைத்திருந்தால் கூட அது சட்டப்படி குற்றம் என்ற ஒரு சட்டப்பிரிவு இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் மேலும் இது போன்ற போதைப் பொருள் விவகாரத்தில் தொடர்பு மேற்கொண்டு அதில் பங்கு பெற்றவராகவும் நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கிற காரணத்தினால் இந்த 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது அவர் மீது பாய்ந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிரதீப் ஜான் என்பவர் A1 A2, அதாவது முதல் குற்றவாளி, இரண்டாவது குற்றவாளியாக இருக்கும் நிலையில் 3வது குற்றவாளியாக தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இவர் மூலம் தொடர்ந்து இன்னும் பலர் இவருக்கு சப்ளை செய்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து இவருக்கு சப்ளை செய்த போதைப் பொருள் நபர்கள் யார் யார் என்பது குறித்து தற்போது பட்டியல் எடுக்கப்பட்டு அவர்களை தேடும் பணியில் தற்போது போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் மேலும் சில நடிகர்களுக்கு தொடர்பு இருக்கிற காரணத்தினால் அந்த நடிகர்கள் தொடர்பான ஆதாரங்களை திரட்டி அதன் மூலம் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.